ஆறுபடை முருகா போற்றி. உலகம் முழுவதும் உள்ள ஓட்டுநர் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ 15ஆம் தேதி 11வது மாதம் நவம்பர் 2024 ஷூட் பண்ணுறேன். வருகின்ற நவம்பர் 29ஆம் தேதி ஜூம் இன்டர்வியூவாக நடக்க போகிற லாத்வியா இன்டர்வியூவை பற்றின அப்டேட்டை சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். பொதுவாக யூடியூப்பில் நிறைய நண்பர்கள் ஹங்கேரி ரிலேட்டட் நண்பர்களாகவே வீடியோ போகிறதுனால நிறைய பேர் ஹங்கேரி தான் ஏதோ ஸ்பெஷல்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தவறான நம்பிக்கையிலேருந்து முதல்ல விலகுங்க. நாம் யூரோப்புக்குள்ளே இன்டர்நேஷ்னல் டிரைவராக, அதாவது யூரோப்புக்குள்ளே இன்டர்நேஷ்னல் டிரைவர்னால் நம்ம போகிறது ஒரு நாடாக இருக்குமானா அங்கே உள்ள ட்ரெய்லரை வண்டி எடுத்துட்டோம்னா யூரோப்பு கண்ட்ரின்னு அந்த ஷெங்கன் 29 எங்கே வேணாலும் மூவ் ஆகும். அவங்களுக்கு பேர் 29 நாட்டுக்கும் மூவ் ஆகிற டிரைவர்களுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் டிரைவர்ஸ். நாம் போகிற நாட்டுக்குள்ளே மட்டுமே இன்டர்கார்டு போல் அந்த நாட்டுக்குள்ளே மட்டுமே ஓட்ட போகிறோம்னா டொமஸ்டிக் டிரைவர்ஸ். ஸோ நாம் எந்த நாட்டுக்கு யூரோப்புக்குள்ளே போனாலும் இன்டர்நேஷ்னல் டிரைவராக நாம் 29 நாட்டுக்கு தான் போக போகிறோம். நாம் போகிற ஹோம் கண்ட்ரியில் மேக்ஸிமம் இருக்க மாட்டோம். அதனால் குறிப்பிட்ட ஒரு நாடு தான் பெஸ்ட்டுன்ற தவறான நம்பிக்கையிலேருந்து முதல்ல விலகி வாங்க. லாத்வியாவுக்கு இப்போ வர 29ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குது. லாத்வியாவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள ஒரு 2 பேரோட அனுபவங்களை சொல்கிறேன். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக லாத்வியாவுக்கு போன அண்ணனோட ஒரு முழு விரிவான வீடியோவை போட்டிருப்பேன். அவர் கடந்த 22ஆம் தேதி லாத்வியா போனார் சியாக்ரிஸ் கம்பெனிக்கு. அங்கே போயிட்டு கரெக்டாக 20 நாள் தான், நேற்று தான் ஃபீட்பேக் வந்துச்சு. கரெக்டாக 20 நாளில் அவரோட கோட் 95 ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டார். அவர் பிஃபோர் 2009 லைசன்ஸ்ன்றனால. அதே போல் குவைத்தில் இருந்த அன்பு தம்பி ஒருத்தர் குவைத்தில் இருந்தபடியே ஜூம் இன்டர்வியூ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தார். அவருக்கான ப்ராசஸ் குவைத்தில் இருந்தே எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு குவைத்திலேயே விஎஃப்எஸும் அட்டன் பண்ணிட்டு அவரோட விஎஃப்எஸ் முடித்தோன்னே அவரோட பாஸ்போர்ட்டு துபாய்க்கு கொரியரில் போயிட்டு அங்கே விசா ஸ்டாம்ப் ஆகி திரும்பி அவரோட நாடான குவைத்தில் உள்ள விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. இவர் போய் விஎஃப்எஸ் ஆஃபீஸில் தன்னோட பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இந்தியா வந்துட்டு இங்கே சில டிஎல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு எக்ஸாக்ட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறார். இந்த 2 அப்டேட்டும் வந்தோன்னே ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் லாத்வியா ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்ட்டு. எதனால் நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, லாத்வியாவுக்கு பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற 10 இடங்களில் போடுறாங்க. சென்னையில், பெங்களூரில், கோவாவில், ஹைதராபாத்தில், பாம்பேயில், டெல்லியில், இப்படி இந்தியாவுக்குள்ளே மட்டுமே 10 இடத்துல விஎஃப்எஸ் ஸ்லாட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது லாத்வியாவுக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் லாத்வியா ப்ராசஸில். ரெண்டாவது, பிஃபோர் 2009 மட்டும்தான் போக முடியும். அங்கே போனால் கம்பெனியில் நம்மளுக்கு எளிமையாக ஒரு 20 நாளில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 1 மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் ப்ராசஸ் முடிஞ்சு வண்டி ஏறுறதுக்கான சூழல்கள் இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு ஃபீட்பேக்கும் வந்துருச்சு. மூணாவதாக, கல்ஃபில் இருக்கிற டிரைவருங்களாக இருந்தால் அங்கேருந்தே எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு கூட மூவ் ஆக முடியும். அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த இன்டர்வியூ நான் முக்கியமானதாக கருதி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வர 29ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குது. ஃபுல் செட்டப் உங்களோட டாக்குமெண்ட்டில் லாத்வியாவுக்குன்னு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். என்னது 2009 பிஃபோர் லைசன்ஸு. நான் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி, கல்ஃபில் இருந்தாலும் சரி, நான் அட்டன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜூமில் இன்டர்வியூ பாஸ் பண்ண அடுத்த செகண்டு உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் ஆரம்பிச்சிடும். உங்கள்கிட்ட வீடியோ ஒன்று கேட்பாங்க, நேரடி டெஸ்ட்டே கிடையாது. அதுக்கும் நீங்கள் அலைய வேண்டியது இல்லை. உங்களோட ஸ்கில்லை டிரைவிங் ஸ்கில்லை நீங்கள் ஒரு தெளிவான வீடியோவாக அழகான ஒரு 6 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஓட்டாடம் கல்ஃபாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோவை இன்டர்வியூவில் கிளைண்ட் இன்டர்வியூவில் ஜூமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணால் அதுவே போதுமானது. உங்களோட குவாலிஃபிகேஷனை அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஜட்ஜ் பண்ணிட்டு இமிக்ரேஷன் நம்பர் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே இமிக்ரேஷன் நம்பரோட ஒர்க் பர்மிட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டோட்டலாக 4 மந்த்ஸுக்குள்ளே இந்த ஒர்க்கு முடியுது. ஏற்கனவே இந்த ப்ராசஸ் நடந்தவங்களை வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்க டாக்குமெண்டேஷனை கரெக்டாக அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணோம்னா 4 to மேக்ஸிமம் 5 மந்த்ஸில் எல்லா வேலையும் முடியுது. அங்கே போயும் இந்த கன்வீனியன்ட் இருக்குது. மெயினாக லாத்வியாவுக்கு போகிறவங்க 9 பிஃபோராக போகிறவங்களுக்கு ஐடிபி எடுக்க வேண்டியது இல்லைன்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறதால, கம்பெனி சைட்லேருந்து ஐடிபி மீன்ஸ் இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் எடுக்காமல் தான் நம்ம போகிறோன்றதுனால ட்ரெய்லர் கம்பல்சரி மென்ஷன் ஆகிருக்கணும். தமிழ்நாட்டு லைசன்ஸ் 9 பிஃபோர் வச்சுருக்கவங்களுக்கு ட்ரெய்லர் இல்லாமல் இருக்கும். அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க. விஎஃப்எஸ் போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்தியாவுக்குள்ளே கேரளாவிலையோ பெங்களூர்லையோ ட்ரெய்லரை மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். கரண்ட் டேட்டில் நம்மளோட டிரான்ஸ் எந்த தேதியில் இருக்கோ அதை வச்சு தான் யூரோப்பில் நம்மளோட கோட் 95 பிஃபோர் லைசன்ஸாக ஆஃப்டர் லைசன்ஸான்றதை எடை போடுறாங்க. டிரான்ஸோட டேட்டை வச்சு தான். ஸோ ட்ரெய்லரை நம்ம கரண்ட் டேட்டில் அட்டாச் பண்ணிட்டு போனால் போதும். ஒரு சிலர் பெங்களூரில் அதர் ஸ்டேட்டில் தான் லைசன்ஸே எடுத்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் ட்ரெய்லர் அட்டாச்சாகவே இருந்துடும். அதனால் நல்லதொரு வாய்ப்பு. ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்குது. கல்ஃபில் உள்ள டிரைவர்களுக்கு இதில் என்ன பெட்டர் வாய்ப்புனா, நீங்கள் வேலையை ரிசைன் பண்ண தேவையில்லை. ஜூமில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். பாஸ் ஆகிட்டிங்கன்னு உறுதியாகிட்டு ஒர்க் பர்மிட் இமிக்ரேஷன் நம்பர் ப்ராசஸ் எல்லாம் நடந்து கிளம்ப போகிற நேரத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியில் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு ரிலீவ் ஆகி இந்தியா ஹோம் கண்ட்ரியில் உங்கள் ஃபேமிலி கூட இருந்துட்டு அப்படியே லாத்வியாவுக்கு ஷிஃப்ட் ஆக முடியும். இப்படி நிறைய சௌகரியங்கள் இருக்குது இந்த லாத்வியா இன்டர்வியூவில். வர நவம்பர் 29ஆம் தேதி நடக்க போகிற ஜூம் இன்டர்வியூவில் கலந்துக்க விரும்புகிறவங்க உங்களோட ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்னா யூரோபாஸ் மாடலில் ரெஸ்யூமு, அதுக்கு கீழே பாஸ்போர்ட்டு, லைசன்ஸு,
உங்கள் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்ட்ஸு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் அது இல்லாமல் இருக்கும், பரவாயில்ல. உங்களோட 2000 and before லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிள் பிடிஎஃபாக அந்த பிடிஎஃப்க்கு உங்கள் நேம் இருக்கிறது போல் எனக்கு அனுப்புங்க. ப்ராசஸிங் அடுத்து என்னென்னன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிக்கங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 29ஆம் தேதி இன்டர்வியூ, நவம்பர் 29, 2024 லாத்வியாவுக்கான இன்டர்வியூ. 1700 யூரோ சேலரி, பேசிக் சேலரி. போன உடனே கிட்டத்தட்ட 1,60,000 ரூபாய் வருது, 54,000 ரூபாய் வருது. நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்திக்க விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.